நமது நிகழ்ச்சியில் சிறுதானிய கேக் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் எஸ் தேன்மொழி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம். நீங்கள் கொரோனா டயத்தில் தான் ஒரு பொழுதுபோக்கிற்காக நான் ஆரம்பித்தேன், அப்படியே ஒரு செய்யணும்னு ஆரம்பித்தேன். ஏன் நீங்கள் முறைப்படி இதை வந்து ஒரு படிப்பாக எடுத்து படிக்கலாமே? இன்னும் பல விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும், நிறைய பொருட்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும், தயாரிக்க முடியும்ல. ஏன் அந்த அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலை? பசங்க வந்து சின்ன பசங்களா இருக்காங்க, என்னால் அது இது பண்ண முடியல சார். ஆனால் அடுத்த கோர்ஸ் போகணும், அடுத்தடுத்து கற்றுக்கணும் சார். குழந்தைகளை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, எத்தனை இருக்காங்க? எனக்கு வந்து 2 பசங்க சார். ஒருத்தர் வந்து யூகேஜி படிக்கிறாரு, ஒருத்தர் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 2 பசங்க. 2 பசங்களும் சமத்தா இருப்பாங்க. அதனால தான் சார் என்னால் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்க முடியுது. நாங்கள் இங்கே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அத்தா மாமா பார்த்துக்குவாங்க சார். சப்போஸ் அவங்களே இல்லைன்னா அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க. பெரிய பையன் வந்து தம்பியை அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வர்றது எல்லாமே பெரியவரே பார்த்துக்குவார். வீட்டில் 2 பேருமே சிறு குழந்தைகள்ன்றீங்க. இப்போ நம்ம பசங்களை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சாக்லேட்டோ மிட்டாயோ பார்த்தோம்னா சாப்பிடணும்னு தான் தோணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஆர்டர் நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அதை சுவை பார்க்கணுன்ற எண்ணம் வராதா? இல்லை நீங்கள் பேக்கிங் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம், எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சார், நம்ம செய்யும் போது நம்ம எதெல்லாமே எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்து தானே நம்ம கொடுப்போம். அப்படின்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க தான் செய்வேன். இப்போ வந்து அதுலேயே இருக்கிறதுனால அவங்களே அது வேணாம் தான் சார் சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க பசங்களுக்கே பிடிக்கலையா? அதுலேயே நம்ம இருக்கணும்ல சார். அப்படின்றப்ப அவங்களுக்கு அதை பார்த்து இதுவா சரிம்மா அப்படின்ட்டு அவங்களே போயிடுறாங்க. ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னம்னா உணவு பாதுகாப்பு அந்த இதில் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆமாம் சார். அது எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க? FSI எடுத்தோம் சார். கமர்ஷியல்ன்றப்ப உங்களுக்கு FSI இல்லாமல் வெளியில் கொண்டு வர முடியாதுல்ல, வீட்டிலன்றப்ப பண்ணிக்கலாம். FSI சர்டிஃபிகேட் எடுத்து தான் நான் வந்து கமர்ஷியல் ஆக்குனேன். சரிங்க மேடம். பெரிய பெரிய மால் இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதை கேட்கறத விட ஏதாவது ஒரு ஸ்வீட் கடைகளில் இந்த மாதிரி பல்காக ஆர்டர் எடுத்து ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஸ்டால்ஸ் போடுவேன் சார் நான். அப்படி இதில் வந்து ஸ்கூல்ஸில் கேட்கும்போது நான் ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கேன். செஞ்சு கொடுத்துட்டோம். சில பேர் குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி சந்தித்த சவால்கள் பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்திருக்குதா? மறக்க முடியாத அனுபவங்கள்? சவால்ன்றதை விட நான் கொடுக்குற ப்ராடக்ட்ல வந்து வீட் ரவா கேக்குன்னு பண்ணுவேன். அது வந்து என்னுடைய இதில் வந்து அதான் சார் சிக்னேச்சர் டிஷ்ஷே. அப்படின்றப்ப அது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் சில பேர் வந்து அது வந்து நெருப்பாக இருக்கு, இது நீங்கள் இப்படி மாற்றிருக்கலாம், இது நெய்யில் போட்டு வறுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற சஜஷன் வந்திருக்கு சார். அதை நான் ஒவ்வொன்றா மாற்றி இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு தான் நிறைய விரும்புகிறாங்க. குழந்தைகளும் சரி, ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னாலும் ஐஸ்கிரீம் கேக்கு தான் கேட்குறாங்க. அதில் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இதுவரை நான் ஐஸ்கிரீம் கேக் வந்து நான் இது பண்ணதில்லை. நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்காக இது பண்ணியிருக்கேன் நான். இனிமேல் தான் அடுத்தடுத்த லெவல் போகும்போது நான் பண்ணி பார்க்கலான்னு ஒரு இதில் இருக்கேன் சார். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது போல் ஒரு கேக்கை நீங்கள் தயாரிச்சிட்டிங்க. அந்த பேக்கிங் வந்து கண்கவராக இருந்தால் தான் மக்கள் விரும்புவாங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் எப்படி அந்த லோகோலாம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார்? நீங்கள் எப்படி அதை வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்க? இந்த லோகோ இது பண்ணது எல்லாமே என் ஹஸ்பண்டு நான் தான். எங்களுடைய இதை வந்து எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் தான் நம்மளுடைய கான்செப்டே. அப்படின்றப்ப பெரிய பெரிய ஷாப்ஸில் கிடைக்கிறது எல்லாராலுமே வாங்கி சாப்பிட முடியாது. அது வந்து மினியேச்சர்ஸாக நம்ம கொண்டு வரோன்றதா நம்மளுடைய நோக்கமே. அதான் இது சுவைன்றது வந்து எல்லாருக்குமே பொதுதான். அப்படின்றப்ப போதுன்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அந்த ஒரு கிரேவிங்ஸுக்கு தானே சார் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் எடுக்கிறோம். அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கின்றதுக்காண்டி தான் மினியேச்சர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு கிலோ கேக் வாங்கினாலுமே மினிமம் வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்கு நார்மல் கேக்கு கடைகளில். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி சிறுதானிய வகைகளில் கேக் செய்கிறீங்க, பாரம்பரிய உணவு அது. அதில் கேக் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கொள்முதல் செலவுகளும் இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் ஃபேவராகவும் பண்ணி கொடுக்கணும். நீங்களே சொன்னீங்க எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்னு. அப்போ அவங்க வாங்கக்கூடிய வகையில் உங்களுடைய விலை நிர்ணயம் இருக்குதா? எப்படி? நம்மள்ட்ட வந்து அஃபோர்டபிலிட்டி தான். அப்படின்றப்ப எங்களோட இது இருக்கும். அதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கம்மியாக தான் கொடுக்குறோம். நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில எல்லாம் கடையில் 1 kg 500 600 வருது. நம்ம அதுலேயுமே ரேட்டு கம்மி பண்ணி 300 400 அந்த லெவலுக்கு தான் நம்ம விற்கிறோம். நம்மள்ட்ட எல்லாமே ஒரு 100 கிராம்ஸ் கேக்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து 50 தான் ஸ்டார்டிங், 50லேருந்து 60 தான் சார் ஸ்டார்டிங் நம்மள்ட்ட. ஒரு கேக்கு தயாரிக்கணும்னு ஒருத்தவங்க புதுசாக நினைக்கிறாங்க, உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு கூட நம்மளும் தயாரிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸா என்ன சொல்லுவீங்க? நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லை. நம்ம நினைச்சிட்டோம்னா அதை கண்டிப்பா முடிச்சிருவோம். நம்மளுடைய முயற்சி தான் இதுல தேவை. முயற்சி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். என்னென்ன மாதிரியான புது நுட்பங்களை இதுல பயன்படுத்தலாம்?
மக்கள் வந்து எதை எதை விரும்புகிறாங்களோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். வெளியிலேருந்து எதை எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பாரம்பரிய முறைகள்லேயே கொண்டு வரலாம். இப்போ ஒரு பொருளை ஒருத்தவங்க தயாரிக்கிறாங்கன்னா நிறைய சமூக வலைதளங்களில் அதை வந்து வீடியோவாக வெளியிட்டு பிரபலியப்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுடைய நிறுவனத்தை எப்படி நீங்கள் பிரபலியப்படுத்துறீங்க? பொதுமக்கள்கிட்ட இப்படி நம்ம தயாரித்து விற்கிறோம், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சந்தைப்படுத்த முடியும்? அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா? நம்ம ஸ்டால்ஸ் போடுறோம்ல, காலேஜஸ், ஸ்கூலு, அப்பார்ட்மெண்ட்ஸு, அதுலலாம் ஸ்டால்ஸ் போடுவேன். அதுலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துடும். இப்போ வந்து கேக்கோட நம்ம தயாரிப்பை நிறுத்திக்கிடணுமா, இல்லை அதுக்கடுத்து வேறு என்னென்னலாம் செய்யலாம்னு ஏதாவது ஒரு கனவுகள், லட்சியங்கள் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும், என்னுடைய கனவே அதுதான். அதுக்கு முதல் படியாக தான் இப்போ வந்து இந்த கேக்ஸ்லேருந்து இறங்கியிருக்கேன். எனக்கு வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் நம்மளுடைய பிரான்ச்சஸ் வந்து மதுரையிலே ஒரு 10 பிரான்ச் இருக்கணும் தான் சார் என்னுடைய கனவே. அதாவது எண்ணங்கள் பெரிதாக இருக்கணுன்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சரி மேடம், இப்போ வந்து கேக் ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திடீர்னு ஒரு சமையல் ஆர்டர் வருது அப்படின்னா உங்களால் எடுத்து செய்ய முடியுமா? பண்ணலாம் சார். அதுக்கு எப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்காது, கேக்குனா கூட நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம். ஒரு சமையல் ஆர்டருங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது மினிமம் சாப்பிடுவாங்க. அப்போ எப்படி நீங்கள் தைரியமாக செயல்பட முடியும்? எல்லாமே முயற்சி தானே, பண்ணிடலாம். நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு. நம்பிக்கை இருந்தால் சிகரத்தை கூட அடைய முடியும். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள். இது தவிர்த்து பிஸ்கட் ஐட்டங்கள் ஏதாவது நீங்கள் தயாரிக்கிறீங்களா? அந்த இதை பற்றி சொல்லுங்களேன். அதுவுமே சிறுதானிய குக்கீஸ் தான் பண்ணுறேன். கம்பு, கேழ்வரகு, திணை, அந்த இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க மேடம், இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு கேக் தயாரித்தோம் அப்படின்னா 5 நாட்கள் வரைக்கும் வச்சிருக்கலாம்ட்டு. இப்போ வெளியூருக்கு நீங்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஆர்டரை நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க, ஒரு நம்பிக்கையின் பேரில் அனுப்புகிறீங்க. அவங்க வந்து நீங்கள் ஆர்டர் அனுப்பிச்சி விடுங்க மேடம், உங்களுக்கு நாங்கள் பில் பின்னாடி பே பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அனுப்பி விட்டுறீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆர்டர் கேன்சல் ஆகுது அப்படின்னா அந்த நட்டத்தை எப்படி நீங்கள் சமாளிக்க முடியும்? அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை சொல்லுங்களேன். இது மாதிரி கண்டிப்பாக நடக்க தான் சார் செய்யும். வேறு வழியில் இல்லை. அனுப்பிச்சிட்டோம், அவங்க திருப்பி அனுப்புகிறாங்கன்னா கேட்க தான் சார் செய்வோம். ஏன் அப்படின்ற அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்றப்ப அது வேஸ்ட்டாக தான் சார் போகும். ஏன்னா அது அடுத்தது வச்சுக்க முடியாது, எங்கே கொடுக்கவும் முடியாது. அப்படின்றப்ப அது வேஸ்ட்டாக தான் போகும். அது பெரிய மன வருத்தம் தான். ஆனால் உளைச்சலுக்கு ஆளாக்கி. ஆமாம் சார். மேடம், இப்போ நிறைய ஸ்டால்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. கல்லூரிகளுக்கு போயிருக்கிறதா சொன்னீங்க, பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கிறதா சொல்கிறீங்க. நிறைய இந்த மாதிரி ஸ்டால் போடும்போது இப்போ நம்ம மாதிரியே கேக் செய்து வரக்கூடியவர்கள் மற்ற ஸ்டால்களும் இருக்கத்தானே செய்யும். அப்படிங்கிறப்ப வந்து அதிகப்படியான நுகர்வோரை, மக்களை நம்ம பக்கம் ஈர்ப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? எப்படி இந்த போட்டிகளை சமாளிக்க முடியுது? ஏன்னா போட்டி இல்லாமல் இந்த காலத்தில் நம்ம வந்து முன்னேறி வர முடியாது. நம்மளுக்கு ஏராளமான இடையூறுகள் வரத்தான் செய்யும். அந்த இடையூறுகளெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட உங்களுடைய ப்ராடக்ட் அந்த கேக்கை வந்து எப்படி முன்னிலைப்படுத்துறீங்க? ஏற்படக்கூடிய போட்டிகளை எப்படி சமாளிக்கிறீங்க? நிறைய இடத்துல ஸ்டால்ஸ் போட்டிருக்கேன். அங்கேயுமே நம்மளுக்கு பக்கத்தில் ப்ரௌனிஸ் நிறைய பேர் போடுவாங்க. என்னுடைய இது வந்து கஸ்டமர் புல்லிங் வந்து கேம்ஸ் வைப்போம், விளையாட்டு வச்சு அதுலேருந்து இருப்போம் சார். அதேமாதிரி சாம்பிள்ஸ் கொடுப்போம் சார். இப்போ சிறுதானியமாக இது எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமோ நல்லா இல்லைன்னு யோசிச்சுட்டே வாங்காமல் போயிடுறாங்க. அப்படின்றப்ப நம்ம வந்து அவங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுப்போம். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு நிறைய சாம்பிள்ஸ் கொடுப்போம். அதில் பிடிச்சி வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க சார். அது மாதிரி கேம்ஸும் நிறையா வைப்போம். பசங்க விளையாடுற மாதிரி, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி, அது மாதிரி புல் பண்ணி கஸ்டமர்ஸை படிப்போம் சார். இப்போ நீங்கள் வந்து சாம்பிள் கொடுத்தா மட்டும் போதாது, அது வந்து அந்த இடத்துல ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வந்து ஒரு தயாரித்த பொருளை கொடுக்குறீங்க, அதே கடையில் வந்து வேற ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கும். அப்போ வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து உங்களையும் அவர் ஹைலைட் பண்ண முடியாது, அந்த நிறுவனத்தையும் ஹைலைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நிறைய போட்டிகள் ஏற்படும்ல, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? நம்மளுடைய டிசைன்ஸில், அந்த பேக்கேஜிங்கில், அதில் கொண்டு வருவோம். டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறது. டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் மக்கள் வந்து இதில் இது என்னமோ இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு வந்து எடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சியில் நம்ம வந்து பொருளை வைப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா கம்பெனிஸ் வச்சாலுமே நம்மள்ட்டன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இல்லாததை நம்ம என்னத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சு எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி அதை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்றத கொண்டு போய் நம்ம இது பண்ணுவோம். ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இப்போ 2026 இருக்கிறோம். படிப்படியாக உங்களுடைய தொழில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நல்லாவே முன்னேறி இருக்கு சார். இந்த அளவுக்கு வருமானதே எனக்கே ஆச்சரியம் தான். அது இப்படி ரேடியோவில் வந்து பேசுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இப்போ நம்ம கொடைக்கானல் இங்கெல்லாம் போனோம்னா சாக்லேட் நிறைய விற்கிது. இந்த சாக்லேட் வகைகளை ஏன் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க?
பண்ணுறேன் சார். டார்க்கு, ஒயிட்டு, மில்க்கு அந்த சாக்லேட்ஸும் கொண்டு போவோம் சார். சில நேரத்தில் வெயில் அதிகமாக இருந்தால் அது வந்து உருகிடுது. அங்கே வந்து டெம்பரேச்சர் கூலிங்காகவே இருக்கும். அப்படின்றப்ப அந்த சாக்லேட் வந்து அப்படியே இருக்கும். நம்ம டெம்பரேச்சருக்கு வந்து அது உருகிடுது. இன்னும் அதில் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணணும். இந்த சாக்லேட்ஸ் வகையிலையும் ஹெல்த்தியாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயுமே ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்களுடைய கணவர் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்தாலும் வந்து ஆணுடைய பலம் இல்லாமல் வந்து எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய முடியாது. மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த லோகோ ரெடி பண்ணி கொடுத்ததும் சரி, எல்லாமே உங்களுக்கு கணவர் தான் சொல்லியிருக்கீங்க. அவருக்கும் இதில் சரி பங்கு இருக்கு. என்னுடைய பேக் போன் சப்போர்ட்டே அவங்க தான். எப்படி ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் தான் சார் இருக்காங்க. நிச்சயமா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடு நின்றாம இன்னும் 10 உணவகங்கள்லாம் திறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நேர்கள் சார்பாகவும் நிலையத்து சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். சிறுதானிய கேக் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் எஸ் தேன்மொழி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.